பேபி பூமர்ஸ் 1946லேருந்து 1964 வரைக்கும் பிறந்த தலைமுறைக்கு பெயர் தான் பேபி பூமர்ஸ். இந்த பேபி பூமர்ஸ் அப்படிங்கிற பேரை யார் வச்சாங்க அப்படின்னா, சில்வா எஃப் போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் 1951 வச்சாங்க. அதுக்கப்புறம் 1963 லாஸ்லி ஜெயின் நான்சென் அப்படிங்கிற ஒருத்தர் நியூயார்க் போஸ்ட் காலம்ல இந்த பேரை பிரபலப்படுத்துறாங்க. அதன் மூலமாக பேபி பூமர்ஸ் அப்படிங்கிற பேபி பூமர்ஸ் உடைய குறிப்பிட்ட குணநலங்கள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, பொருளாதார மேம்பாடுடைய ஒரு சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க பேபி பூமர்ஸை. அவங்க என்னன்னா, கல்ச்சுரல் ஷிஃப்ட் இங்கே தான் நடந்தது அப்படின்னு, கலாச்சார மாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு தலைமுறையாகவும் இந்த தலைமுறையை சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேலையில் பயங்கர ஒரு எத்திக்கோடைய ஒரு நியாயத்தன்மையோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ முன்னுரிமை எதுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, நீண்ட நேர உழைப்புக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. என்சியுடைய ஒரு தாத்தாக்களாக இவங்க இருப்பாங்க. 1946லேருந்து 1964 வரைக்கும் பிறந்தவர்கள். இவருடைய பிறப்பின் போது இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னா, யுத்தங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இனி யுத்தம் இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த யுத்தத்தினால பெரிய பெரிய சேதங்கள் ஏற்பட்டு விட்டது, இது இப்படியே போனால் இது உலகத்துக்கு நல்லதில்லைன்னு எல்லா நாடுகளுமே சுயமாக ஒரு முடிவெடுத்து கொண்டு, சரி இனி நம்ம நாட்டை முன்னேற்ற பாடுபடுவோம், இருக்கிற மக்கள் தொகையை வைத்து இவர்கள் இந்த மக்கள் சக்தியை வைத்து இந்த உலகத்தை முன்னேற்றுவோம், தன்னுடைய நாடை தனித்தனியாக ஏன் இந்த நாடை உருவாக்கணும், நான் இந்த நாடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் முனைப்பு காட்டிய இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க தான் இந்த பேபி பூமர்ஸ். ஸோ இப்போ தான் உங்களுக்கு இவங்க பிறந்த இந்த காலகட்டங்களில் தான் தொழில்கள் சிறந்து விளங்கின. அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தது, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்தது. அப்போ இந்தியா மாதிரியானப்பட்ட ஒரு இயற்கை சார்ந்த அந்த தொழில்கள், அதாவது வேளாண்மை தொழில் ஏற்பட்டவங்க கிரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்தது. அதாவது ஒரு நாடு முன்னேறணும்னா கல்வி அவசியம் அப்படிங்கும்போது இந்த பேபி பூமர்ஸ்க்கு எஜுகேஷன் நிறைய கிடைத்தது. அதன் மூலமாக அவர்கள் ஒரு நல்ல வேலைகளுக்கு போனார்கள். அதை படிப்பு கூடும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படின்னா டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஒரு பெரிய பொருளாதார நிலையில், அதாவது உலகத்தினுடைய மொத்த பொருளாதார நிலையிலும் இந்த பேபி பூமர்ஸ் டாமினேட்டடாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த பேபி பூமர்ஸுடைய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது.